ரெண்டே வார்த்தை இறக்கிக்கோங்க கேமரா மைக் இறக்குங்க. ஆலோசனை கூட்டம் விஜய் சார் கூட ரொம்ப நேரம் நடந்துட்டு இருக்கு. எதை பத்தின ஆலோசனை சார்? இல்ல தயவு செஞ்சு ஒண்ணே இல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இல்லை உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் எல்லாம் இப்போ இந்த மாதிரி அன்னன்ஸ்டாக நீங்கள் நிற்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்க, அதுவே கஷ்டமாக இருக்குது. ஏதாவது பத்திரிகையாளர் சந்திப்புனா கண்டிப்பாக நாங்கள் கூப்பிடுவோம். நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் நிற்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று கண்டிப்பாக அடுத்த இந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களை சந்திக்கிறத தான் அது கண்டிப்பாக நாளைக்கோ வச்சோ விரைவில் எங்களுடைய பொதுச்சாளர் வாயிலாக என்னவோ அதை பொதுச்சாளர் அனௌன்ஸ் பண்ணுவார். அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது குறித்து அது குறித்த எல்லா விஷயத்தையும் எங்களுடைய பொதுச்செயலர் வாயில அறிவிப்பாங்க. இந்த பத்திரிகை நண்பர்கள் ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செய்து நீங்க இந்த மாதிரி அனௌன்ஸ்டா நிக்காதீங்க. நீங்க எல்லாம் நிக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் கண்டிப்பா சொல்லுவோம். இந்த மாதிரி அனௌன்ஸ்டா நிக்காதீங்க, ரொம்ப நேரம் நீங்க காத்துட்டு இருக்கீங்க, அது நிக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட 16 நாட்களா கட்சியினுடைய செயல்பாடுகள் எதுவுமே பெருசா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இப்ப இதன் பிறகு கட்சியினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும், குறிப்பா அந்த கரூர் மக்களுக்கு அந்த நிவாரணம் வழங்குவது தொடர்பா இப்ப நீடிச்சுக்கிட்டே வருது. நிவாரணம் வழங்குவது தொடர்பா கண்டிப்பா இன்னும் ஒரு சில நாட்களில் எங்களுடைய பொதுச் செயலாளர் வாயிலாக எல்லா அறிவிப்புகளும் எந்த இடம், எந்த தேதி, எந்த இடம், எங்க எல்லாமே எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த விதத்திலும் எங்களுடைய கட்சி பணிகள் அங்கங்கே தொய்வு இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. என்ன இந்த மிகப்பெரிய துக்கத்திலிருந்து நாங்கள் எந்த நிகழ்ச்சியும் செய்யாமல் இருக்கிறோம். அது கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாள்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் வாயிலாக இது அறிவிக்கப்படும்.